அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபெரிவாளோட யாத்திரையில் 1965-66 வருஷத்தில் விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி முதலான இடங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணிட்டா. அப்படி யாத்திரை பண்ணிகிட்டே வந்த பெரியவா விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போனா. திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு வேலூர்ல யாத்திரையை முடிச்சுட்டு வேலூருக்கு பக்கத்துல விரிஞ்சிபுரம் அப்படின்னு இருக்கு. அந்த விரிஞ்சிபுரத்துல மரகதவல்லி மார்கபந்து அப்படிங்கிற சுவாமி. இந்த விரிஞ்சிபுரம் தான் அப்பைய தீட்சிதரோட அவதார ஸ்தலம். அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான முத்துசுவாமி தீட்சிதரோட பூர்வீகம். தாத்தா வரைக்கும் இந்த விரிஞ்சிபுரத்துல தான், இந்த விரிஞ்சிபுரத்துக்காரா தான். முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியில ஒன்றும் மரகதவல்லி அப்படின்னு ஒரு காம்போதியில கீர்த்தனம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த விரிஞ்சிபுரத்துல இருக்கிற இந்த மரகதவல்லி அம்பாள் மேல பாடினதுதான் சுவாமி மார்கபந்து அப்படின்னு. மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு தீட்சிதர் அப்பைய தீட்சிதரோட இருக்கு. அதுவும் இந்த மார்கபந்து இந்த ஊர் சுவாமி விரிஞ்சிபுரம் சுவாமி மேல பாடினதுதான். சம்போ மகாதேவ தேவ பஜே மார்கபந்து அப்படின்னு வரும். மார்கபந்து அப்படின்னா வழித்துணைன்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தி சுவாமி எழுதுறாரு, வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறைப்பொருளே அப்படிங்கிற. வழித்துணை மருந்து. நாம வழித்துணை மருந்துன்னா ஏதோ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பொறுத்தே நடுப்புற நமக்கு ஒரு மருந்தா இருக்கிற, ஒரு காவலா இருக்கிற அப்படின்னு இல்லை. இந்த சம்சாரம், இந்த ஜென்மாங்கிற ஒரு பெரிய நெடும் பயணத்தினா நீண்டு இருக்கோம். பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறதுன்னு இப்படி ஒரு பெரிய லாங் ஜேர்னின்னா வச்சுட்டு இருக்கோம். இந்த ஜேர்னிக்கு இந்த வழித்துணையாவும் இருக்கிறவன் யாருன்னு அந்த பரமேஸ்வரன் தான். அதனாலதான் அவருக்கு பேர் மார்கபந்து. மார்கபந்துன்னு பேரு. அதுதான் இந்த விரிஞ்சிபுரத்துல சுவாமி மார்கபந்து மரகதவல்லி. அந்த ஊர்ல பெரியவா தரிசனம் பண்ணிண்டா. அங்கேருந்து யாத்திரையை தொடர்ந்து திருப்பதிக்கு போற வழியில புத்தூருக்கு பக்கத்துல நகரிக்கிட்ட புக்கேன்னு இருக்கு. அந்த புக்கையில சங்கர மடம் இருக்கு. அந்த புக்கை சங்கர மடத்துல கும்பாபிஷேகம் அது ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த புக்கைங்கிறது ஒரு பெரிய ஸ்தலம். பக்கத்துல குஷஸ்தலி அப்படின்னு நதி. இந்த குஷஸ்தலி உற்பத்தி அங்க போறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா இருக்கும். அந்த குஷஸ்தலி நதி தீரத்துல இருக்கிற இந்த புக்கை சங்கர மடத்துல கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு பெரியவா திருமலைக்கு போனா. திருப்பதியில பெருமாளுக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணினா. இந்த சஹஸ்ர கலசாபிஷேகம் தரிசனம் பண்றதே திருப்பதியில இருக்கிறதையும் பல ரசமான நிகழ்ச்சிகள். பெரியவா எப்படி தர்ம விக்கிரகம் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு பார்க்கலாம். ஒவ்வொரு சேவை, சஹஸ்ர கலசாபிஷேகம், அதே மாதிரி கல்யாண உற்சவம், இது மாதிரி பல சேவைகள் அங்க வச்சிருக்கா இல்லையா. அதுக்குன்னு ஒரு டிக்கெட் எல்லாம் வச்சு, அதுக்குன்னு ஒரு பணம் வச்சு அதை வசூல் பண்ணி எல்லாரும் அதை பண்ணினாக்க போய் சுவாமி தரிசனம் எல்லாம் அது மாதிரிலாம் பண்றாளே. அப்படி ஒரு சேவையும் போது பெரியவா உள்ள போறா. கோவில்ல பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள போறா. இப்ப பெரியவாளோட போனா எல்லாரும் பெறலாம் அப்படின்ட்டு எல்லாரும் இந்த ஒட்டி போமோல்லையோ, அது ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து கொடுத்து எல்லாம் பெரியவாளோட பின்னால போலான்ட்டு. பெரியவா பார்த்தா அந்த கோவில்ல உள்ள நுழையறதுக்கு முன்னால சுவாமி கர்ப்பகிரகத்துக்கு போய் தரிசனம் பண்ண சன்னதிக்கு போறதுக்கு முன்னால அந்த ஈவோ எல்லாரும் அதிகாரிகள்லாம் வந்திருக்கா. பெரியவா கிட்ட, இப்போ இந்த சேவைக்கு இந்த டிக்கெட் வாங்கினா இதுக்கு இத்தனை பணம்ங்கிறாப்புல இத்தனை பேர் உள்ளுக்குள்ள போய் தரிசனம் பண்ணலாம்னு ஒரு எண்ணிக்கை வச்சிருப்பியோ இல்லையோ, அது எத்தனை அப்படின்னு அவர் ஏதோ 8 பேரோ 10 பேரோ என்னமோ சொன்னார். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு இந்த சேவைக்கு இத்தனை பேர் தானே போகலாம். ஆனா என்னோட இத்தனை பேர் வந்திருக்காளே, அத்தனை பேரையும் உள்ள அழிச்சுன்னு போக முடியாது இல்லையோ அப்படின்னு. உடனே அந்த அதிகாரி சொன்னார், அது சாதாரணமா லௌகிகாளுக்கு சாதாரண மனுஷாளுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கு. பெரியவாளோட வரவா எல்லாம் பக்தாள் தான் வரா, அதனால இப்போ ஒன்னும் அந்த கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், பரவாயில்ல எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, இல்ல யாரா இருந்தாலும் சரி, ஈஸ்வரனுக்கு முன்னால யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். அவருக்கு முன்னால இவாளுக்கு ரிலாக்ஸேஷன் அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு சட்டம் வச்சிருக்கு. இந்த கோவில்ல ஒரு நேதி வச்சுருக்கள். இந்த டிக்கெட் வாங்கினா இத்தனை பேர் போகலாம், இந்த டிக்கெட்னா இந்த டயத்துல, இதுக்கெல்லாம் வச்சுருக்கு. அதுபடிதான் இருக்கணுமே வழி இங்க ஒரு வித்தியாசம் பார்க்கப்படாது, ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. அதனால நான் வந்தாலும் சரி, ராஜாதி ராஜாக்கள் வந்தாலும் சரி, சாதாரண மனுஷா வந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரூலா தான் இருக்கணும். அப்படி நாம இருந்தோம்னால்தான் அந்த சட்டப்படி நடந்தோம்னா தான் ஈஸ்வரனுக்கு. சட்டத்தை மீறிண்டு நம்ம போய் அவரை தரிசனம் பண்ணியே எத்த பண்ணியும் நல்ல ஒண்ணா அவர் ஒன்னும் அனுகிரகம் பண்ண மாட்டார், பிரீத்தி அடைய மாட்டார்.
அவரோட அனுகிரகத்தை அடையணும்னா அவர் சொன்ன வழியில நடக்கணும், அந்த தர்ம வழியில நடக்கணும், நியாயமா நடக்கணும், நேர்மையா இருக்கணும். அப்படி இருந்தாலே அவரோட அனுகிரகத்தை அடைஞ்சுள்ளோம். அதனால நாம எங்கேயோ வீட்டுக்குள்ள இருக்கிறதே நாம ஏதோ பல தப்ப பண்ணிவிட்டு இனிமே நாம பிரமாதமா நம்ம போய் பக்தி ஸ்ரத்தையா போய் டிக்கெட்டை வாங்கிட்டு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு அவரை போய் தரிசனம் பண்ணதுனால அவர் உடனே வாங்கிடுவாரா? நம்ம தப்பெல்லாம் மன்னிச்சுடுவாரா? மாட்டார். அந்த தப்புக்கு உண்டான தண்டனை இருக்குதான் இருக்கும். அதனால ஈஸ்வர சந்நிதியில நமக்கு இந்த மாதிரி அபச்சாரத்துக்கு ஆளாகவே கூடாது, இந்த மாதிரி எண்ணமே ஏற்படாது. யாரா இருந்தாலும் ஒரே சட்டம் தான் அப்படின்ட்டு. இப்ப 10 பேர் அப்படின்னாக்க இதுக்கு 10 பேர் தான் போனோம்னா 10 பேர் போறோம். மீதி பேருக்கெல்லாம் நீ அவள்கிட்ட டிக்கெட்டுக்கு பணம் வாங்கிட்டு அவளை உள்ள அனுப்புறது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணலாமோ அதை பண்ணு அப்படின்னுட்டா. அப்படி சொல்றதே தான் முதல்ல இந்த படியில உள்ளுக்குள்ள போனா புது பிரிவா தன்னோட சிஷ்யர் ஜெயேந்திர அவரை வர சொன்னா. உடனே என்ன பண்ணா, நாங்க 2 பேரை வச்சு மீதி 8 பேரை வர சொல்லு அப்படின்னா, யாராரு முக்கியமான மடத்து ஸ்ரீகாரையும் இன்னும் யாராரு கைங்கரிமனாலும் அவ வந்தா 8 பேர் போனா. மீதி எல்லாரையும் எங்கேன்னு எடுத்துட்டு அவளுக்கு என்ன காசோ வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு நீ அவளை டிக்கெட் வாங்கிட்டு உள்ள அனுப்பு அப்படின்னு. ராமர தர்ம விக்கிரகம் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்லக்கூடாது? அது அந்த ராமரோட பிரத்யக்ஷ ராமர் இதான் பெரியவா. எங்க போனாலும் சரி, இதெல்லாம் 1-2 சாம்பிளுக்கு தான் சொல்றேன். இது மாதிரி போற இடத்துல எங்கேயா இருந்தாலும் தான் ஒரு பெரிய சங்கராச்சாரியான்னு இருக்கும், நம்மளோட பொசிஷன் இருக்கு, நம்ம என்ன வேணா அது மாதிரிலாம் பண்ணினதே கிடையாது பெரியவா. எங்க போனாலும் அந்தந்த இடத்துக்கு என்ன நீதியோ, அந்தந்த இடத்துக்கு என்ன சட்டமோ, அந்தந்த இடத்துல என்னென்ன ஆச்சாரங்களோ அனுஷ்டானங்களோ சம்பிரதாயமோ அதை மதிக்கணும், அதுக்கு கௌரவம் கொடுக்கணும், அதுபடிதான் நடக்கணுங்கிறதுல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா. தான் இருந்ததோட இல்ல, யாரா இருந்தாலும் தன் சிஷ்யான்னு சொல்லக்கூடியவா, தன் பக்தா எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட பக்தா சிஷ்யா எல்லாம் ஒண்ணுதான் அவளுக்கு. எல்லோரும் இந்த நடைமுறைப்படி இந்த தர்ம வழியில நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்படி திருப்பதியில போய் சஹஸ்ர கலசாபிஷேகம் பண்ணி வச்சா. அப்படி பண்ணி வச்சுன்னு பெரியவா அந்த 1966 வருஷம் சாதுர்மாசியம் அதுக்கு காளஹஸ்திக்கு வந்தா. காளஹஸ்திங்கிறது உயர்ந்த க்ஷேத்திரம். ஸ்வர்ணமுகி அப்படிங்கிற நதி உத்தரவாகினியா ஓடுறது. அங்க சுவாமி காளஹஸ்தீஸ்வரர், அம்பா ஞான பிரசூனாம்பிகா அப்படின்னு பேரு. ஞானமே வடிவானவள், ஞான பூங்கோதை அப்படிங்கிறா. அப்படி ஞானஸ்வரூபமா இருக்கிற அம்பாள் சுவாமி காளஹஸ்தீஸ்வரர். இது பஞ்சலிங்க க்ஷேத்திரத்துல வாயு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த வாயு க்ஷேத்திரமா இருக்கிறது இந்த காளஹஸ்தி. அந்த மகா க்ஷேத்திரத்துல தான் கண்ணப்ப நாயனார் பரமேஸ்வரனை பக்தி பண்ணி அவர் மோட்சத்துக்கு அடைஞ்சது. இன்னும் பல மகிமை உள்ளது இந்த காளஹஸ்திக்கு. அப்பேற்பட்ட இந்த காளஹஸ்தியில பூ கைலாசம் அப்படின்னு எல்லாம் கொண்டாடப்படுறது. இந்த காளஹஸ்தியில 66 வருஷம் சாதுர்மாசியம் நடந்தது. அந்த சாதுர்மாசியம் நடந்த சமயத்துல பல அனுகிரக லீலைகள்லாம் நடந்திருக்கு. இந்த பெரியவாளோட பக்தா கூட்டத்துல பொள்ளாச்சி ஜெயம் அப்படிங்கிற இந்த ஜெயலட்சுமி அம்மா இவாள்லாம் எப்போதும் பெரியவாளோடையே இருந்து பல ஊர்களுக்கெல்லாம் போய் பெரியவா தரிசனம் பண்றதுலாம் தரிசனம் பண்ணி, பெரியவா ஸ்நானம் பண்ற நதியெல்லாம் ஸ்நானம் பண்ணி, இப்படி பெரியவாளையே கூடவே இருந்து இந்த சத்சங்கத்திலேயே இருந்து ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டா. இந்த சாதுர்மாசியத்துல இந்த ஜெயலட்சுமி அம்மா வியாச பூஜையெல்லாம் தரிசனம் பண்ணா. இந்த வியாச பூஜையில பௌர்ணமிக்கு மறுநாள் புனர் பூஜை பண்ணி அந்த வியாச அக்ஷத அப்படின்னு அந்த பூஜை பண்ண அக்ஷத பிரசாதம் கொடுக்குற வழக்கம். மறுநாளைக்கு ஒரே கூட்டமா இருக்கு, எல்லாரும் கியூல இருக்கா. பெரியவா தங்கையாலே அக்ஷதை கொடுப்பா, எல்லாரும் அடிய நீட்டுவா, எல்லாருக்கும் அக்ஷதையை போடுவா. இப்படி ஆண்கள்லாம் ஒரு பக்கம் வரிசையா இருக்கா, பெண்கள்லாம் ஒரு பக்கம் வரிசையா இருந்துன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. அதுல இந்த பொள்ளாச்சி ஜெயத்துக்கு அந்த வருஷம்னு என்னமோ தெரியல, மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா, நாமளும் மடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கோம், ரொம்ப மடத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப மடத்துல ரொம்ப பரிச்சயமான ஒரு புள்ளியா இருக்கும். பெரியவா நமக்கு இந்த வியாச பூஜை அக்ஷதைய பிரசாதத்தை கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்ப பாரு பிரசாதத்துக்கு நாமளே தான் போய் கையை நெட்டி நிக்கிறோம் முன்னால. பெரியவாளவே நம்மளை கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்கணும், அக்ஷத பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இது வேற ஒண்ணும் இல்லை, பெரியவா நம்மள மனசுல வச்சுட்டு இருக்காளா, நம்மள ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாளா அப்படின்னு பாத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் ஒரு அஜ்ஞானத்துல தானே. இது ஏன் தோன்றது? ஒரு அஜ்ஞானத்துல தோணினா கூட இதுக்குள்ளேயும் பின்னால ஒரு அனுகிரகம்ங்கிறது ஒரு பெரிய லீலையா நடத்தி காமிக்கிறது நமக்கு. அப்படிதான் இங்கேயும் நடக்க போறது. இந்த அம்மாவுக்கு இப்படி தோணித்து. அதனால என்ன பண்ணா, கியூல போய் நிக்காத ஓரமாவே நின்னுண்டா. ஒரு தூண் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கா.
இத பெரியவா பார்த்துட்டா. அது அந்தர்யாமி, அவளுக்கு தெரியாதா? ஒரு பக்திக்கு நம்மளை கூப்பிட்டு தான் கொடுக்கணும்னு மனசுல பாவம் வந்தோடனே குருவான அவருக்கு என்ன பார்த்துட்டே இருக்காரு. ஒண்ணு முதல்ல ஆச்சரியம், இவாள பிரசாதத்துக்கு முதல்ல வந்து நிக்கிறவா இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஓரமா ஒதுங்கி நிக்கிறாளே அப்படின்னு. இப்படி பாக்குறதுலயும் என்ன நீ வந்து வாங்கிக்கலையா அப்படிங்கிறப்பல இருக்கு பார்வை. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணா, ரொம்ப திருடமா இருந்தா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி பெரியவா கூப்பிட்டு கொடுத்தாதான் வாங்கிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுத்து. நேரம் ஆக 10 எண்ணம். கூட்டமானா வரிசையா வாங்கிட்டு குறைஞ்சுட்டே இருக்கு. இப்படி கூட்டம் குறைய 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 பெரியவாளும் பாக்குறா. அப்படின்னா என்ன, கூட்டம் குறைஞ்சுடுத்து, இப்பான்னு வந்து வாங்கிக்க போறியா இல்லையா அப்படிங்கிறாப்புல. ஆனா இந்த அம்மா பேசாத நின்றே இருந்தா, கடைசி ஆளு அந்த கூட்டத்துல போய் வாங்கிக்கிறா. அத அப்படி கொடுக்கறதே இப்படி ஒரு தரம் பெரியவா மறைச்சாலோ இல்லையோ, இந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பவும் பெரியவா வான்னு தலையாட்ட மாட்டேங்கிற, கூப்பிட மாட்டேங்கிற. இப்ப கடைசி ஆள் இதை கொடுத்துட்டா பெரியவா உள்ள போயிடுவா. அதுக்கப்புறம் எப்ப பிரசாதம் கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா தெரியாது. இவ மெனக்கிட்டு உட்காந்து இத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கா. இப்ப நம்ம வேணும்னு எய்தாப்புல நின்னுட்டு வாங்கிக்கலைன்னா இது ஏதோ நாம அவளை அலட்சியப்படுத்தினாப்பிலையும் ஆறுது, பிரசாதத்தை அலட்சியப்படுத்தினாப்பிலையும் ஆறுது. நமக்கு ஒரு ஆசை பெரியவா கூப்பிட்டு கொடுக்கணும்னு. ஆனா பெரியவாளோ வேணும்னு என்னன்னு தெரியல. நம்ம பாவம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அவ அந்தர்யாமி, எல்லாரோட எண்ணத்தையும் புரிஞ்சுக்க கூடியவாதான். என்னமோ ஏதோ கொடுக்கல, இப்படி பெரியவா கொடுக்கல, நாமளும் வீம்புக்கு இருந்துட்டோம்னா பிரசாதம் கிடைக்காத போயிட போறதோ அப்படின்னு ஒரு பயம் வேற வந்துடுத்தோம். அதனால என்ன பண்ணா, வேற வழி இல்லாத வந்து மடியை நீட்டினான். மடியை நீட்டினாலும் அப்படி புடி அக்ஷதை எடுத்தா, அப்படி தூக்கி படுக்குன்னு போட்டா. போட்டுட்டு ஏதுன்னு உள்ள போயிட்டா. உள்ள போனா இந்த அம்மாவுக்கு ஒரே அழுக வந்துட்டு. ஸ்திரீகள் தானே, உடனே ஒரு தாபம் அழுக வந்துட்டு. என்ன அப்படின்னா, இப்படி கடைசியில பிரியாதான் ஜெயிச்சுட்டா பத்தியா, நம்மளை கூப்பிட்டு கொடுக்கல பத்தியா. தியாக பிரம்மேஸ்வரர் సాధించనే ఓ మనసా బోధించిన సన్మార్గ వచనముల பொங்கு చేసి தா பாட்டின பாட்டி சாதிஞ்சனே அப்படின்னா, தான் பிடிச்சபடியே சாதிச்சுட்டானே அப்படிங்கிற தியாக பிரம்மம். அது மாதிரிதான் இந்த பாட்டை பாடணும் போல இருக்கு. இங்க பெரியவாள என்ன பண்ணா, கூப்பிட்டு கொடுக்கல, நீனாவே தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு அவ நினைச்சா போல இருக்கு. ஏன்னா பிரசாதத்தை நாம எப்பொழுதும் யாச்சிக்கணும். பகவான்கிட்ட போய் கிருப பண்ணு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு நாம தான் கேட்கணும். அங்க போய் கையேந்துறதோ அவர்கிட்ட போய் கேட்கறதோ ஏதானும் நமக்கு கௌரவ குறைச்சலா என்ன? குழந்தைகள் தாயார்ட்ட தானே எது வேணாலும் வந்து கேட்கறது. அதனால நம்ம அப்பா அம்மாட்ட நாம வேணுங்கிறத கேட்காத வேற யார்கிட்ட போய் கேட்க போறோம்? யார்கிட்ட? அடுத்த வாழ்கிட்ட போய் கேட்டோம்னா அது கடனாயிடும், பிச்சையாயிடும். நம்ம அப்பா அம்மாட்ட கேட்கறதுங்கிறது நமக்கு ரைட், நம்மளோட உரிமை. அதை போலதான் இங்கேயும் குருட்ட நாம போய் பிரசாதம் கொடுங்கோ அப்படின்னு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு நாம என்ன வழியை போய் கேட்கணும்? அப்படிதான் இந்த அம்மா பண்ணிட்டு இருக்கா. என்னமோ இன்னைக்கு அப்படி இதுவும் ஒரு அனுகிரக லீலை தான் நாம முன்னாலேயே சொன்னோம். பெரியவா வாங்கிட்டு இதை கொடுத்துட்டாளா. இந்த வாங்கிட்ட அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரே மனசு வருத்தம். ஒரு கூப்பிட்டு ஒரு பிரசாதம் கொடுக்கறதுக்கு நாம போற மாட்டோமா? நம்ம பக்தி அதுக்கு போறலையா? பெரியவாளும் புடிவாதமா நம்மளை கூப்பிடப்படாதுன்னே வச்சு கடைசியில நாமளாவே தானே போய் வாங்கிக்கிறாப்புல இருந்து இது ஒரே அழகெல்லாம் அழ ஆரம்பிச்சுடுத்து. இப்படி எல்லாம் ஆயிடுத்து. சாயந்தரம் தீப நமஸ்காரம். இந்த தீப நமஸ்காரம் ஆரம்பிக்கிறதே பெரியவாளும் வருவா. இந்த தீப நமஸ்காரத்துக்காக இந்த ஜெயலட்சுமி அம்மா என்ன பண்ணினா, தன்னோட கூட வந்திருக்கிற அம்மா இவ 2 பேரும் பக்கத்துல ஸ்வர்ணமுகி அப்படின்னு சொன்னேன், அந்த நதியில போய் கை காலெல்லாம் அலமிண்டு மூஞ்சியெல்லாம் அலமிட்டு சுத்தம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போறா. இந்த ஸ்வர்ணமுகியில என்ன பண்ணும், ஒரு பக்கமா தண்ணி ஓடுறது, ஃபுல் நதியா ஓடாத நடுப்புற மணல் திட்டா இருக்கு, அங்கங்க கொஞ்சம் அப்படி தண்ணி ஓடுது. அந்த தண்ணியில போய் இவ மணல்ல நடந்து போய் நடு ஆத்துல ஓடுற தண்ணியில கை காலெல்லாம் அலமிண்டு மூஞ்சியெல்லாம் அலமிண்டு நேத்தி எட்டுண்டு வரத்தையே இந்த கூட வந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தா ஜெயலட்சுமி. இப்படி பெரியவா என்ன கூப்பிட்டு கொடுக்கல, என்னமோ எனக்கு இத்தனை நாள் இல்லாத நீ கூப்பிட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா பெரியவா என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணல, கூப்பிட்டு கொடுக்கல, நான் தான் எப்பொழுதும் போல வாங்கிக்கிறாப்புல ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு வந்தா. அவ சொன்னா, இதுக்கு போய் யாரான அழுவாளா? இப்படி மூஞ்சி வீங்கிறாப்புல எழுதிருக்கியே, என்ன இப்போ பெரியவாள்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிட்டா என்ன அப்படி இப்படிலாம் சமாதானம் பண்ணிட்டு சொல்லிகிட்டே வரா. அந்த சமயத்துல நம்ம தலையில சப்புன்னு என்னமோ வந்து விழுந்தாப்புல இருந்தது, காக்கா எச்சமிட்டாப்புல. இது பேசிட்டே வரத்தே தப்புன்னு தலையில விழுந்தோன்னு இந்த ஜெயலட்சுமி என்னம்னா, சீக்கிய நடு நதியில வரத்தையும் வர ஏதோ காக்கா வந்து என்னமோ பண்றது, இப்பதான் போய் அலம்பிண்டெல்லாம் வந்திருக்கும், சுத்தம் பண்ணி வந்திருக்கும், இதே என்னமோ அசிங்கம் பண்றது அப்படின்னுட்டு அதை அப்படி கீழே தள்ளலான்ட்டு இப்படி பண்ணினா கம்முன்னு ஒரு சந்தன வாசனை.
நமக்கு திடீர்னு என்ன நடு ஆத்துல என்னமோ தலையில விழுறது, அதை கீழே தள்ளலான்னு கையால தடவினாக்க சந்தன வாசனை வருது அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணா அந்த தலையில விழுந்ததை கீழே தள்ளல, அப்படியே எடுத்து பார்த்தா அதுல அரைச்ச சந்தனம் இப்படி விழுது மாதிரி சந்தனம் விழுது இருக்கு. அதுல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இந்த ஷேப்பு அக்ஷதை ஒட்டின்னு இருக்கு. நமக்கு ஆச்சரியமா இருந்தது. நடு ஆத்துல வந்துன்னு இருக்கும், மேலேந்து ஒண்ணு தூக்கி போறதுக்கு யாரும் கொண்டு போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி பார்த்தா ஏதோ காக்கா ஏதானும் பண்ணி விடுத்தாக்கும் எச்சம் விட்டுருத்தாக்குன்னு பார்த்தா தலை மேல இத்தனை சந்தன விழுந்திருக்கு, அதுல இத்தனை அக்ஷதை ஒட்டின்னு இருக்கு. இந்த அக்ஷதை வியாச பூஜை அக்ஷதை தாங்கிறதுக்கு என்ன ஒரு குழு அப்படின்னா, அந்த ஷேப்பு கலர்ல தான் அக்ஷதை இருக்கும். அந்த ஷேப் அக்ஷதை தான் பரப்பி அதுல வியாச அக்ஷதைன்னு கொடுப்பா பூஜை பண்ணி. இது இருக்கு. இதை பார்த்தோன்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நிச்சயம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது பெரியவா அனுகிரகம் தான். ஏன்னா இது நடு ஆத்துல நின்று இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், பக்கத்துல ஒண்ணும் எங்கேருந்து யாரும் போடுறதுக்கும் சான்ஸ் இல்லை. இது பெரியவா தான் நம்மளோட தாபத்துக்காக இங்க கொண்டு அக்ஷதையை கொடுத்துருக்கா, அனுகிரகம் பண்ணிருக்கா, கொடுக்கல தலையிலேயே போட்டிருக்கா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதை அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுண்டா. சந்தோஷமா இத்தனை நேரம் இந்த குறை நம்மளை கூப்பிட்டு கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த தாபம் ஒரு நிமிஷத்துல போயிடுத்து. நம்ம தெரியவா நம்ம இருக்கிற இடத்த தேடி கொண்டு தலையில போட்டுட்டாளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்தது. பக்கத்துல இந்த அம்மா திட்டையும் சொல்லிட்டே வந்தா, பரம சந்தோஷமா சொல்லிட்டு வந்தா. வந்தோடனே ராத்திரி பூஜை எல்லாம் ஆச்சு. பூஜை தரிசனம் முடிஞ்சோடனே பெரியவா உட்கார்ந்து நிற்கிறது. இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இது நிஜமாவே பெரியவா அனுகிரகத்துலதான் நமக்கு நடு நதியில வந்து தலையில சந்தனத்தோட அக்ஷதை விழுந்துதா, இது பெரியவாள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால முள்ள போய் இந்த விஷயத்த பெரியவாள்கிட்ட சொன்னா. பெரியவாள்கிட்ட சொன்னா பெரியவா சிரிச்சுன்னு, ஆமா நீ தான் இப்படி மூஞ்சியை தூக்கி நின்று நானாவே கூப்பிட்டு கொடுக்கணும்னு, அதனாலதான் நான் கூப்பிட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லையோ, அதுக்காக தான் உனக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டா போல இருக்கு அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஹா நீ உன்னோட ஆசைப்படிச்சு, அப்ப நீ முதல்ல இங்க தான் தானே போய் வாங்கிக்கிறாப்புல இருந்ததுன்னா அதுதான் குருட்ட என்னன்னு. சிஷ்யாள் எப்பொழுதுமே நாம பவ்யமா வினயத்தோட அவள்கிட்ட சரணாகதி பண்ணினோம்னா நம்ம ஆசைப்பட்டது நினைச்சது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பா. அங்க மட்டும் நாம அவளோட வேம்பு பண்ணிட்டு கட்சி கட்டிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்படி பண்ணினாதான் நான் வருவேன், இப்படி பண்ணாதான் வருவேன்னா நாம அதுக்கு அவ ஆளாக மாட்டா. நம்ம பாக்குறோமே சாதாரணமாவே குழந்தைகள் நம்மள்ட்ட வீட்டுல அதுகள் நம்மள்ட்ட தாஜா பண்ணின்னு நம்மள்ட்ட பிரியமா இருந்து எதை கேட்டாலும் நம்மளாவே பண்ணிடுறோம். அதே போட்டி கிட்டி அப்படின்னு வந்து கொடுத்தோம்னாக்க தகராறுன்னு வந்ததுன்னா உடனே நமக்கு ஒரு வீம்பு வந்துடுது. அப்போ பெரியவா என்ன பண்ணார், உனக்கு வேணும்னா நான் கூப்பிட்டு கொடுக்குறேன், உனக்கு கூப்பிட்டு கொடுக்கறது என்ன, எங்க வேணாலும் நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் இங்க எல்லாருக்கும் வந்து அவ வாங்கிக்கிறாங்கிறதே அதுபடிதான் அந்த கியூல நின்று எல்லாரோடையும் பிரசாதம் வாங்கிக்கணுங்கிறது நீ எப்பொழுதும் பண்றாப்புல பண்ணிக்கணும். நீ இதையும் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எனக்கு கூட ஆசையா இருக்கு பெரியவாளை எனக்கு கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னா அது வேற விஷயம். கொடுத்தா அப்படி கொடுத்தாதான் வாங்கிக்கிறது அப்படின்லாம் நாம போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறது பாடம் சொல்றாப்புல இருந்தது. அந்த அம்மா தான் சொல்லுவா, பெரியவா என்னைக்குமே அவ எதுலயும் அவ சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத காமிப்பா. எல்லாரும் அவள்கிட்ட சரணாகதி பண்றாப்புல தான் இருக்கும். இருந்தா கூட சர்வ சுலபனா நாம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதுக்கும் ஈடு கொடுத்துன்னு அனுகிரகம் பண்றது அப்படிங்கிறது ரெண்டும் பெரியவாள்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆச்சரியப்படுவோம். அப்படி இந்த காளஹஸ்தியில இருக்கிறதே அதிசயமா ரெண்டு விஷயங்கள் பெரியவா உலகத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தா. அதுல ஒண்ணு என்ன, பக்கத்துல பஞ்சமுகலிங்கம் அப்படின்னு இப்ப பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு ஒரு பிரபலமா இருக்கு. அப்போ அந்த 66 வருஷம் பெரியவா அங்க இருக்கிறதே என்ன பண்ணா, அங்க இருக்கிற ஜனங்கள்ட்ட எல்லாம் கேட்டா, இங்க ஒரு பக்கத்துல ஒரு மலை இருக்கு, இந்த மலை மேல ஒரு பஞ்சமுகேஸ்வரர் இருக்குமே, அது எங்க இருக்கு அப்படின்னு தேடினா. எப்போ பெரியவா காசி யாத்திரை வரத்தையும் பார்த்திருக்கா போல இருக்கு. அப்பதான் கிரிபிரதட்சணம் பண்ணாலாம் பார்த்தோம். போகவே முடியாத இடத்த காடா இருந்தது, காடெல்லாம் செதுக்கி சொல்லி மரங்கள்லாம் செதுக்கி ஒதுக்கி வழி பண்ணிண்டு இவா அங்க கிரிபிரதட்சணம் பண்ணாலாம் பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம்னு கேட்டா ஒருத்தருக்கும் தெரியல. அதுல சில வயசான வாழ்கிட்ட கேளு அப்படின்னா அவ சொன்னா தெரியல, ஏதோ மலை மேல ஏதோ பிரம்மகுடின்னு பேர் சொல்வா, அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன ஏதுன்னு கூட நாங்கெல்லாம் பார்த்ததில்லை, தெரியாது அப்படின்னா. உடனே இந்த பிரம்மகுடி அப்படிங்கிறத வச்சுன்னு என்ன பண்ணா அந்த மலைய வழியை சுத்தம் பண்ண சொன்னா.
அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாரும் விட்டு கிட்டத்தட்ட 10 நாள் போல இந்த பக்கத்துல இருக்க வளர்ந்துருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் பண்ண இந்த 10 நாள் தினம் வந்து பெரியவாளை விசிட் பண்ணி ஒரு வழியா வழி ஓரளவுக்கு பண்ணப்பட்டோன்னு அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சுட்டா. மலை மேலே ஏறது ரொம்ப கடினமா தான் இருந்தது. பெரியவா ஏறினா ஒரு கூட்டமே வர ஆரம்பிச்சுட்டு இப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போனா அங்க நடுப்புற ஒரு பெரிய முத்தம் மாதிரி வந்தது. அந்த முத்தத்துல தாண்டி போனா ஒரு பெரிய கல்மண்டபம். அந்த கல்மண்டபத்துல அகலம் இல்லை. அது அப்படி பிரதட்சணமா இல்லைன்னா இந்த பக்கம் துளியூண்டு இடம் இருக்கு, ஒட்டு இடமா இருக்கு, அதுல கீழே விழுந்துருவாப்புல இருக்கு. அப்படி ஒரு அகலம் இல்லாத, சுத்தி வரத்துக்கு ஒரு அகலம் இல்லாத ஒரு பெரிய கல்மண்டபம். அந்த கல்மண்டபத்துக்கு மேல் பக்கம் பார்த்தா ஒரு இன்னொரு பாழடைஞ்ச மண்டபம். அந்த பாழடைஞ்ச மண்டபத்தையும் ஏறி இறங்கி உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அதுதான் இந்த பிரம்மகுடியோட கர்ப்ப கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுது. அது ஒரே மண்டி கிடக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா சுத்தம்னா அங்க ஒரு லிங்கம், பஞ்சமுகேஸ்வர லிங்கம். பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னா 5 முகம் பரமேஸ்வரனுக்கு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படிங்கிற அந்த 5 முகத்துல உள்ள பரமேஸ்வரன். இந்த பஞ்சமுகலிங்கம் அப்படிங்கிறது இந்த காளஹஸ்தியில இருக்கு. அதே மாதிரி திருவானைக்காவல்ல வடக்கு வீதியில நம்ம சங்கர மடம் இருக்கு. காஞ்சி சங்கர மடத்துல பின்பக்கம் ராஜராஜேஸ்வரர் அப்படின்னு கோவில், அதுக்கு உள்ளேயும் பின்னால மண்டி கிடந்தது. ஒருத்தருக்குமே கவனிப்பு இல்லாத கிடந்தது. பெரியவா பேருக்கிறதே தான் அங்க இருந்து அந்த பஞ்சமுகேஸ்வரையும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு பிரேஷ்ட பண்ணி பூஜை நடந்தது. அதே மாதிரிதான் இங்க காளஹஸ்தியிலையும். அதே மாதிரி நேபாளத்துல பசுபதிநாதர் கோவில்ல பஞ்சமுகேஸ்வரர் இருக்கு. அதே மாதிரி வாதாபியில ஐஹோளேங்கிற இடத்துல ஒரு பஞ்சலிங்கம் இருக்கு. இது மாதிரி இந்த பஞ்சமுகத்தோட லிங்கங்கள் இந்த மாதிரி 4 இடத்துலதான் இருக்கு. அதுக்கு தத்புருஷம்ங்கிறது கிழக்கு முகமா இருக்கும், அகோரம்ங்கிறது தெற்கு முகமா இருக்கும், சத்யோஜாதம்ங்கிறது மேற்கு முகமா இருக்கும், ஈசானம்ங்கிறது மேல் நோக்கி இருக்கும், வாமதேவம்ங்கிறது வடக்கு நோக்கி இருக்கும். அப்படி 4 திக்குக்கு 4 முகம். ஊர்துவமா மேல் நோக்கி ஒரு முகம் ஈசானம்ங்கிறது. இப்படி பரமேஸ்வரனுக்கு இருக்காம். அதுல கிழக்க பார்த்திருக்கிற முகம் ரிக்வேதம், தெற்க பார்த்திருக்கிறதுக்கு யஜுர்வேதம், மேற்கு பார்த்திருக்கிறதுக்கு சாமவேதம், வடக்க பார்த்திருக்கிறது அதர்வ வேதம் அப்படின்னு 4 முகமே 4 திக்குக்கு 4 முகமா இருக்கு அப்படி இல்லாம சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற ஒரு அபூர்வமான அந்த பஞ்சமுகேஸ்வரை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வழிபாடெல்லாம் ஏற்பாடுல பண்ணினா. அதே மாதிரி இந்த குன்றுக்கு சரிவுல வர வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச மண்டபம், அதுவும் ஒரே புல்லு போண்டு எல்லாம் போடுது. அதையும் கிளியர் பண்ண சொன்னா. அதெல்லாம் செதுக்கி பார்த்தா அதுக்கு மலைக்கு பக்கத்துல தடுப்பு ஷவர் மாதிரி இருக்கு அந்த மண்டபத்துல. அந்த மண்டபத்துல பார்த்தா அபூர்வமான சிற்பங்கள், நர்த்தன விநாயகர், நடராஜர், பார்வதி பரமேஸ்வரர், பிக்ஷாடனர் முதலான விக்கிரகங்கள்லாம் சிலையெல்லாம் செவுத்துல அப்படியே மலையில செதுக்கி வச்சாப்புல இருக்கு. அதை கண்டுபிடிச்சா அதுக்கு பெரியவா நடராஜ ரங்கஸ்தலம் அப்படின்னு பேர் வச்சு அந்த வருஷத்துல வேதாகம சில்ப சதஸ அந்த நடராஜ ரங்கஸ்தலத்துல தான் பண்ணினா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நடராஜ ரங்கஸ்தலம் பெயிண்ட் எல்லாம் பண்ண சொல்லி பெரியவா ரொம்ப அபூர்வமா பண்ணி வச்சிருக்கா. அந்த 66ஆம் வருஷத்துலேருந்து அப்படி ஒரு இடிபாடுகளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத இருந்தது. ஒரு இதெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம். அதை கொண்டு வந்தா இப்படி பல காரியங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பெரியவா போய் இருந்தா இது மாதிரி பல அதிசயங்கள் பல அனுகிரகங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரியுது. இந்த அதிசய அனுகிரகங்களை நாம தொடர்ந்து நாம இன்னும் பார்க்க